இரட்சகருமாயிருக்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு பின்னால பாருங்க எவ்வளவோ கனிகள் நிறைந்த ஒரு பிளாமரம் இருக்கிறது. இந்த மரத்தை பார்க்கும்போது வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதே போல நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று அங்கு யோவான் 15வது அதிகாரத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்டவர் சொல்லுகிறாரு இன்னொரு இடத்துல, நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படி பிதாவானவர் அதை சுத்தம் பண்ணுகிறார். ஸோ இந்த மரம் இப்ப இந்த மரத்துல கனி கொடுத்ததை பார்க்கலும் அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டுமானா இன்னும் அதுக்கு தேவையான ஆகாரம், அதுக்கு தேவையான போசாக்குகள், அதுக்கு தேவையான உரங்களை கொடுக்கும் பொழுது இதை விட அதிகமான கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கும். இது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கனி கொடுக்க வேண்டுமானால் எங்களுக்கு ஆண்டவர் எங்களை சுத்தம் பண்ணுகிறார். எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரம், அதே போல எங்களுக்கு தேவையான பயிற்சிகள், எங்களுக்கு தேவையான உபத்திரவன் பாதைக்குள்ளாக கொண்டு போய் அதன் ஊடாக சில பாடங்களை நமக்கு கற்பிப்பதினாலே நாம் தேவனுக்கு மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஆகையினால சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். God bless you.